திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் ஒன்றிணைந்து சமூக வலைதளங்கள் வாயிலாக பின்னலாடை தொழிலை வெற்றிகரமாக நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் பார்த்திபன் 10ஆம் வகுப்பு வரையே படித்துள்ளார். எலக்ட்ரீஷியன் வேலை பார்த்து வந்த அவர் திருப்பூரில் பின்னலாடை தொழிலுக்கான வாய்ப்புகள் இருப்பதை உணர்ந்தார். நண்பர்கள் 3 பேருடன் சேர்ந்து 1.5 லட்சம் ரூபாய் முதலீட்டில் தொழிலை தொடங்கியிருக்கிறார். ஆன்லைன் வர்த்தகத்தில் சிக்கல், தயாரிப்பில் சுணக்கம், கொரியர் செய்வதில் தடுமாற்றம் என பல தடைகள் ஏற்பட்ட நிலையிலும் தொடர் முயற்சிகள் காரணமாக வணிகத்தை மேம்படுத்தினார். தற்போது 25 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து தற்சமயம் மாதம் 20 லட்சம் ரூபாய் வரை வியாபாரம் செய்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி வருகிறார் 24 வயதான பார்த்திபன். ஃபேமிலி பேக்ரவுண்ட்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் காசு சேர்த்து வச்சேன். ஏதோ ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமௌண்ட் சேர்த்து வச்சிருந்தோம். சேர்த்து வச்சுட்டு பைக் ஷோரூம் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சோம். முடியல, அதனால கிளாத்திங் உள்ள வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர், ஃபர்ஸ்ட் 3 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சோம். இப்போ 4 பேர் ஃப்ரெண்ட் இருக்கோம். 4 பேர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ரெஸ்பான்ஸ் நல்லாவே போகுது, இன்னும் பீக் ஆகிட்டு தான் இருக்கு. இளைஞர்கள் விரும்பும் வண்ணம் டிஷர்ட் வகைகள், கார்கோ பேண்ட், ஷர்ட்ஸ் என பல ஆடைகளை தயாரித்து முகநூல், இன்ஸ்டா மற்றும் வெப்சைட்டுகளில் பதிவேற்றம் செய்கின்றனர். தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா என பல மாநிலங்களுக்கும் ஆன்லைன் மூலம் விற்பனையை விரிவுபடுத்தி வருகின்றனர். நண்பர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொறுப்புகளை பிரித்துக் கொண்டு அவ்வேலையை நிறைவு செய்வதை உறுதி செய்து கொள்கின்றனர். நான் பார்த்திபன் கூட சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ்ல எல்லாரும் ஒட்டுக்கா தான் பழகுவோம். எல்லா பக்கமும் எல்லாம் ஒன்னா போவோம் வருவோம். இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா நான் வெளியே நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இந்த மாதிரி அவன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னான். நானும் அதுக்கு ரிலேட்டடா தான் நானும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதனால எனக்கு இந்த பிசினஸ் உனக்கும் செட் ஆகும், நீ உள்ள சேர்ந்து நம்ம சேர்ந்து பண்ணலாம், ஒட்டுக்கா பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டும் இருந்தான், ஜினித்னு. நாங்க 3 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் பண்ணோம். திருப்பூரில் மட்டும் 70,000 கோடி வர்த்தகம் நடைபெறுகிறது. காலம் காலமாக அதே தொழில் செய்து வருபவர்கள் மத்தியில் தற்போதைய இளம் தலைமுறையினரும் தொழிலில் புது புது உத்திகள் வகுத்து களம் காணுவது திருப்பூர் பின்னலாடை வர்த்தகம் மேம்பட காரணமாகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுரேஷ்குமார்.